இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிளாஸில் பார்த்த கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜியோமார்ஃபாலஜிக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து, ஜியாகிரஃபியோட பார்ட்டில் ஜியோமார்ஃபாலஜிக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து, அதில் எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்னால் என்ன, எக்ஸோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்னால் என்ன, சரிங்களா? எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்னால் என்ன, எக்ஸோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்னால் என்ன, அப்புறம் அந்த எண்டோஜெனட்டிக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உருவாகுது. லைக் ஃபோல்டு மவுண்டன்ஸ், பிளாக் மவுண்டன்ஸ், பிளாட்யூஸ், வேலிஸ், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து படித்தோம். அதோட கண்டினியூஷன் கொஞ்சோண்டு இருக்குது. எக்ஸோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ், அது ரிவர் ஃபார்ம்ஸ்லேயும் வேவ்ஸ்லேயும் வருது. இரோஷன் அண்ட் வெதரிங்கை மெயின் ப்ராசஸாக வச்சு பண்ணுறது. இதை பற்றி நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம பார்த்துருவோம். இந்த ப்ராசஸில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகும்போது நம்ம இன்டீரியர் ஆஃப் தி எர்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதில் இருக்கிற அப்பர் மேண்டிலில் இருக்கிற மேக்மா தான் எல்லாத்துக்கும் காரணம், அதில் நடக்கிற கன்வெக்டிவ் மேக்மா ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்து, அது அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கன்வெக்டிவ் மேக்மா கரண்ட்டால் மேலே இருக்கிற பிளேட் டெக்டானிக்ஸ் கான்செப்டில் மேலே இருக்கிற பிளேட்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேட் பவுண்ட்ரிஸ் வந்து எப்படி ஒன்று கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரியா, ஒன்று டைவர்ஜென்ட் பவுண்ட்ரியா, ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரியாக டிஃப்ரெண்ட் பவுண்ட்ரிஸ் எப்படி இன்டராக்ட் ஆகுது, அந்த இன்டராக்ஷன்லேருந்து என்னென்னலாம் லேண்ட் ஃபார்ம்ஸ் பிறக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வால்கானிக் ஐலாண்ட்ஸ், ஃபோல்டு மவுண்டன்ஸ், பிளாக் மவுண்டன்ஸ், ரிஃப்ட் வேலிஸ், ரிட்ஜ், மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ், இந்த மாதிரி வால்கானிக் ஆர்க்கு, இந்த மாதிரி நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உருவாகிறது நம்ம வந்து பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியரிஸ் பார்த்தோம். கான்டினென்டல் ரிஃப்ட் தியரியில் யார் கொடுத்தாங்க, சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் தியரி யார் கொடுத்தாங்க, அப்புறம் ஃபைனலாக பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியில் முடித்தோம். இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டு பார்த்தோம். ஃபோல்டிங்னா வந்து ரெண்டு கான்டினென்ட் பவுண்டரிஸ் வந்து ரெண்டுமே வந்து முட்டுறப்போ, இல்லைன்னா கான்டினென்ட் ஓஷியனிக் முட்டுறப்போ, ஒரு கான்டினென்ட் பவுண்டரி இன்வால்வ் ஆகும்போது அங்கே ஒரு கன்வர்ஜென்ட் பவுண்டரியாக அது இருக்கும்போது அதுக்கு வந்து கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் முன்னாடி இருக்கிற வீடியோஸோ இல்லைன்னா கிளாஸஸோ பார்த்துட்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். முன்னாடி அந்த கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு விதமான பக்லப் ஆகி ஃபோல்ட் ஆகும். இந்த ஃபோல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்ஸ் பார்த்தோம். நம்ம போன வாட்டி ஒரு எக்ஸசைஸும் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, பண்ணிட்டு வரணும்னு. அசிமெட்ரிக்கல் ஃபோல்டு எது ஹிமாலயாஸில், சிமெட்ரிக்கல் எது, அப்புறம் ஐசோக்ளினல் ஃபோல்டுனா என்ன, அப்புறம் வந்துட்டு ஓவர் த்ரஸ்ட் ஃபோல்டுனா என்ன, இன்க்யூம்பன்ட் ஃபோல்டுனா என்ன, செவ்ரான் ஃபோல்டுனா என்ன, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்ட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த ஃபோல்ட்ஸை பார்த்துட்டு ஹிமாலயாஸோட உங்களுக்கு நான் இன்னும் ஹிமாலயன் ஃபார்மேஷன் எடுக்கலை, ஆனாலும் ஹிமாலயாஸில் எதெல்லாம் எந்தெந்த மாதிரி ஃபோல்டு ஃபார்ம் ஆகிருக்கு, நம்மளுக்கு டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக் அப்படின்னு வந்து 4 ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் இருக்குது. ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை டிரான்ஸ் ஹிமாலயாஸ், கிரேட்டர் ஹிமாலயாஸ், மிடில் ஹிமாலயாஸ் அண்ட் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், இதுக்கு இன்னொரு பேர். இந்த இது வந்து நான் உங்களை வந்து பார்த்துட்டு வர சொன்னேன். அது எனக்கு சப்மிஷன் பண்ணுங்கள், எழுதிட்டு யூ கேன் சப்மிட் இன் a piece of paper இந்த லேட்டர் ஆஃப்டர் தி கிளாஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹிமாலயாஸோட இதை கோரிலேட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்ஸை படிச்சுட்டு நம்ம அப்படியே ஃபால்ட்டிங் ப்ராசஸ்க்கு இருப்போம். ஃபால்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து இது மோஸ்ட்லி ஃபால்ட்டிங் ப்ராசஸ்ஸு உங்களுக்கு வந்து ஃபிஷஸ் ஏற்படும், இல்லைனா வந்து ஒரு இடத்தமான டெக்டானிக் பவுண்ட்ரியோட டெக்டோனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல பிரிவு ஏற்படும் போது அந்த இடத்துல ஒரு கிராக்ஸ் ஏற்படும். அந்த ஃபால்ட்டிங் வந்து கேன் ஹேப்பன் வித் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்.
2 ஃபோர்ஸஸ் ஒரே வாட்டி ஆக்ட் ஆகிறப்ப நடக்கும். டென்ஷனல் ஃபோர்ஸ் வித் லைக் ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபால்ட்டு டென்ஷனல் இது, இல்லைன்னா உங்களுக்கு கம்ப்ரெஷனல் வித் டிரான்ஸ்வர்ஸ். ஸோ இது 2 விதமான ஃபோர்ஸஸ் வந்து ஒரு இடத்துல ஆக்ட் ஆகும்போது we will get block mountains, horst and graben topography, and what else we get? We get rift valleys, we get volcanic mountains, etc. இது எல்லாமே இங்கே தான் நம்ம வந்து முடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெக்னிக்கலி வால்கனோஸு, அப்புறம் எக்ஸோஜெனட்டிக் ஃபோர்ஸஸால் உருவாகிற லேண்ட்ஃபார்ம்ஸு, எர்த்குவேக்ஸு, இப்படி நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ வால்கனோஸ்னு வரும்போது அது ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்டாக மாறுது. ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அதோட இம்பேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் எவ்ரி பாயிண்ட் இன் வால்கனோ இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வால்கனோஸ் வந்து சும்மா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வால்கனிக் மவுண்டன் ஒன்று கிரியேட் ஆச்சு, கீழே மேக்மா வந்துச்சு, அது லாவாவாக வெளியே வந்துச்சு, இதோட முடிஞ்சிடாது வால்கனோன்றது. வால்கனோவில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது ரெண்டாவது அதுக்கப்புறம் எர்த்குவேக்ஸ் தான் வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த். இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த் இப்படி தான் இருக்குது. 0th கிலோமீட்டர் டாப் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்லேருந்து 6370 கிலோமீட்டர்ஸ் கீழே சென்டர் ஆஃப் தி எர்த் போகிற வரைக்கும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸை வந்து நம்மளால் வந்து கிளியராக கொடுக்க முடிஞ்சது. எதனால அப்படின்னா ப்ரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸால். இது ரெண்டுமே என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரிக்டர் ஸ்கேலில் ரெக்கார்ட் ஆகிற ஒரு விதமான சோர்ஸ் ஆஃப் தி எர்த்குவேக், தி வேவ்ஸ் ஃபார்ம்டு டூரிங் தி எர்த்குவேக். ஸோ வந்து இந்த ரிக்டர் ஸ்கேலில் ஃபார்ம் ஆகிற அந்த இன்டென்சிட்டி எப்படி இருக்கோ, அது எங்கேலேருந்து உருவாச்சோ, இந்த மாதிரி ஒரு சோர்ஸை வச்சு தான், இன்டைரக்ட் சோர்ஸஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லேயர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிது. அதுக்கு தான் நிறைய பேருக்கு அந்த லேயர்ஸு கரெக்டாக எங்கே போய் முடியுதுன்னு உருவாக்குனவங்களுக்கு அந்த ஒரு லெகசியாக கூத்தபர்க் டிஸ்கண்டினியூட்டி, மோஹோ டிஸ்கண்டினியூட்டி, ரிப்பிட்டி டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு அந்தந்த லேயர் எப்போல்லாம் சாலிட் லேயர் லிக்விட் ஆகுதோ, லிக்விட் லேயர் பிளாஸ்டிக் ஆகுதோ, பிளாஸ்டிக் லேயர் திரும்பி ஒரு சாலிட் ஆகுதோ, அந்த டிரான்சிஷன் ஆஃப் தி லேயர்ஸை கண்டுபிடிச்சது எல்லாருமே அவங்களுக்கு ஒரு வந்து அவங்க அந்தந்த பர்டிகுலர் டிரான்சிஷன் பீரியடை வந்து இன்டீரியர் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விதமாக என்னவாக இருக்கும் அது வந்து அந்த அவங்களோட பேரை கொடுத்து மரியாதைப்படுத்தியிருப்பாங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சது. இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேண்டில் இந்த இடத்துல முடியுது, கோர் ஆரம்பிக்குது அப்படின்னு பிரித்த ஒரு பேர் வந்து கூத்தபர்க் டிஸ்கண்டினியூட்டி. 2900 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் கீழே டவுன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் டு தி சென்டர் ஆஃப் தி எர்த். சரி, இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து வால்கனோக்குள்ளே போவோம். சார், வால்கனோனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருப்பான். என்சிஆர்டியில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பான். வால்கனோனா ஜஸ்ட் எ வெண்ட் ஓப்பனிங், ஒரு சின்ன ஓப்பனிங்கு எர்த்தோட கிரஸ்டில். ஸோ இந்த மேக்மா எங்கேருந்து வருதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்ல. இந்த மேக்மா இஸ் கம்மிங் ஃப்ரம் தி அப்பர் மேண்டில் அஸ்தெனோஸ்பியர், அங்கேருந்து வருது. அந்த மேக்மா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கான்டிவேட் பைப் மாதிரி இருக்கும். வழியாக மேலே வந்து இப்படி வந்து இட் வில் ஃபார்ம் தி ஹோல் கோன். எர்த்தோட சர்ஃபேஸ் இதுதான் கிரீன் பேட்ச். ஆனால் இந்த கோனை வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து இது லேயரிங் நடந்திருக்கு. இந்த கோன் இஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டட் இன் நைட். ஒரு நைட்லேயோ 2 நைட்லேயோ இந்த கோன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊற்று இப்படி ஊற்றும், இதுதான் எர்த் சர்ஃபேஸ்னா ஃபஸ்ட்டு இப்படி ஊற்றும், அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஊற்றும், அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஊற்றும், இப்படியே வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸை ஃபார்ம் பண்ணி தான் வால்கானிக் கோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் எ ஓவர் நைட் ப்ராசஸ். ஒரு நாள் உட்காந்துட்டு அப்படியே ஒரு கோன் அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகாது. ஸோ எதை வச்சு சார் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்மா வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. மேக்மா வெளியே வந்து ஊற்றின உடனே அது லாவாவாக மாறி அது ஆட்டோமேட்டிக்காக என்னவாகுது, ஃப்ரோசன் ஆகி இட் இஸ் பிகமிங் ஏ ராக் அண்ட் தென் இட் இஸ் ஃபார்மிங் ஏ வால்கானிக் மவுண்டன். இதுதான் வந்து நடக்குது. சார் அப்படின்னா
அப்படின்னா வால்கனோனாலேயே ஒரு ஜஸ்ட் வெண்ட்னு சொல்றீங்களா சார், வெண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங், இந்த இடத்துல ஓப்பனிங். அது லாவா வர்றது நின்றுச்சுன்னா ஸ்டாப் ஆகி அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிரும், ராக் மாதிரி மாறிடும். எந்த இடத்துல? இந்த இடத்துல, கரெக்டா இந்த இடத்துல. அது பேர் நீங்க பிளக்னு வைங்க. பிளக் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பிளக் அடிச்சுட்டு மேக்மா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். கீழேருந்து எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ரெஷர் வேணும். எங்கேருந்து? பூமி கீழேருந்து மேக்மாலேருந்து ஹை ப்ரெஷர் இருந்தாதான் ஒரு வாட்டி சாலிடான பிளக்கை டப் அப்படின்னு அடிச்சு வெளியே வந்து வெடிச்சுக்கிட்டே வெளியே வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ சார், இந்த மேக்மா இந்த வால்கனிக் கோன்லேருந்து லாவாவா வெளியே வந்துச்சுன்னா ஃப்ளைட்டெல்லாம் நின்று போதே சார், அவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு. எத்தியோப்பியாவில் அக்லி குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால்கனோ வந்து வெடிக்குது. எங்க? அஃபர் அப்படின்ற ஒரு ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலியில். ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி, ஐ டோல்ட் யூ, இட் இஸ் அ டென்ஷனல் பவுண்டரி. ஸோ அந்த இடத்துல ஒரு எர்த்குவேக் வந்து ஒரு ஐ மீன் எர்த்குவேக்ஸ்லாம் பிரெட்டி காமன், பட் ஆனால் வந்து வால்கானிக் ஃபார்மேஷன் ஆகி ஒரு 12,000 வருஷம் ஆகி அது டார்மெண்டாவே இருந்து படுத்து 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 திடீர்னு ஏந்துக்கிட்டு அடிச்ச அடியில அந்த ஆஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிராவலிங் அக்ராஸ் த வேர்ல்டு. 10 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் உங்களுக்கு என்ன போகும்? 10 கிலோமீட்டர்ஸ் மேலே தான் என்ன போவோம்? ஃப்ளைட்டு போவோம். அது பேர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த ஏர், ஆக்சிஜன் எல்லாமே நீங்கள் எந்த அனுபவிக்கிறீங்களோ இது எல்லாமே யூ cannot find it in stratosphere. It is only applicable to troposphere. இந்த ஆர்கன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், வாட்டர் வேப்பர் இதெல்லாம் எங்கே இருக்கு? ட்ரோபோஸ்பியர். உங்களுக்கு நான் இன்னும் லேயர்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர் எடுக்கல. நான் கிளைமட்டாலஜியில் வரும்போது எடுப்பேன். அடுத்தது அதுதான் உங்களுக்கு. ஸோ கீழே இருக்கிற ஒரு 10 to 18 கிலோமீட்டர்ஸ் ஏரியா வந்து ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் ஒரு 10லேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் போறீங்கன்னா அந்த ஏரியாவை என்னன்னு சொல்றீங்கன்னா ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவீங்க. ட்ரோபோபாஸ் அப்படின்னா, ட்ரோபோபாஸ்னா அந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே வர்ற லேயர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் கிளியராக இருக்கும், கிளவுட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு ஃப்ளைட்ஸ் எல்லாமே 30,000 ஃபீட்டுக்கு மேலே போகும். எத்தனை ஃபீட்டு? 30,000 35,000 ஃபீட்டுக்கு மேலே போகும். 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டருக்கு மேலே. எதுக்குன்னா டு ஹாவ் எ கிளியர் ஸ்கை. ஸோ அப்படின்னா இந்த ஆஷ் எங்கே வரைக்கும் போயிருக்கு? 35,000 ஃபீட்டுக்கு மேலே தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது கிளாரிட்டி இருக்கா நான் சொல்றதுல? இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. சில வால்கனோஸ் பார்த்தீங்கன்னா காமா ஊத்தி ஊத்தி ஸ்லோவா வந்து ஊத்திக்கிட்டே இருக்கும். நான் ஹவாயன் வால்கனோ நான் உங்ககிட்ட சில பேருக்கு சொல்லியிருப்பேன். ஹவாயன் வால்கனோ வந்து அது பேக் வால்கனோஸ், அதெல்லாம் ரொம்ப காமா ஊத்திக்கிட்டே இருக்கும். அதனால எவனுக்குமே பிரச்சனை இல்லை. சில மவுண்ட் ஸ்ட்ரோம்போலியன், மவுண்ட் வெசூவியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்டலியில் வைலண்ட் வால்கனோஸ், சவுண்டு மேக்கிங் வால்கனோஸ். இதெல்லாம் வால்கனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கோணியை செதற விடும், பாதி கோணியை செதற விடும். சார் அதுக்கும் நார்மல் வால்கனோஸ்க்கும் காமான வால்கனோஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்னா மேக்மாவோட கம்போசிஷன். மேக்மா வந்து விஸ்கஸாக இருந்தால் ஒரு விதமாக இருக்கும், மேக்மா வந்து லிக்விட் ஃபார்மில் இருந்தால் ஒரு விதமாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸி பேசேஜ்னா ஒரு விதம். இந்த மாதிரி தான் வந்து வால்கனிக் ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். யூஸ்வலா வால்கனோஸை எங்க சார் பார்ப்போம் அப்படின்னா சப்டக்ஷன் ஜோன்னா என்ன? நான் உங்களுக்கு சொன்னது, ஒரு கான்டினென்ட் பவுண்டரி, இன்னொரு ஓஷியானிக் பவுண்டரி, இது ரெண்டும் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இந்த இடத்துல வால்கனோஸ் ஃபார்ம் ஆகும், இந்த ஓஷியானிக் பவுண்டரி சப்டக்ஷன் ஆகும். இது ஃபுல்லாவே வால்கானிக் கிரேட்டர் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன், சரிங்களா? இந்த மாதிரி தான் ஆர்ச் ஆஃப் வால்கனோஸ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கான்டினென்ட் இருந்தால் ஃபோல்டு மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். இதுதான் சப்டக்ஷன். பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் வந்து
is a prominent place for volcanic activity in the world. ஏன்னா எல்லாமே ஓஷியானிக் பவுண்டரி, பெசிபிக் பிளேட்டு ஹிட்டிங் தி கான்டினென்டல் பிளேட்ஸ். பெசிபிக் பிளேட்டு ஹிட்டிங் தி கான்டினென்டல் பிளேட்ஸ். எங்க? பெசிபிக் ஓஷன். பெசிபிக் ஓஷன் கம்ப்ளீட்டா பெசிபிக் பிளேட்டு. அது வந்து ஓஷியானிக் பிளேட்டு, ஹெவி பிளேட்டு, டென்ஸ் பிளேட்டு, மேடப் ஆஃப் பசால்டிக் மெட்டீரியல். அது வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்டை, சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டை, இந்த பக்கம் இருக்கிற யூரேஷியன் கான்டினென்ட்டை எல்லாத்தையும் ஹிட் பண்ணி என்ன உருவாக்குது? சப்டக்ஷன் ஜோனை உருவாக்குது. டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. எங்கெல்லாம் வந்து ஓஷியானிக் பவுண்டரி இருக்கோ, எங்கெல்லாம் ஓஷியானிக் கிரஸ்ட் இருக்கோ, அந்த இடத்துல டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் சப்டக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அங்கே வால்கானிக் ஆக்டிவிட்டி வந்து 100% நடக்கும். ஸோ அது ஏன் ரிங் ஆஃப் ஃபயர்னு வச்சிருக்காங்கன்னா, அந்த பெசிபிக் ஓஷன் அப்படியே கம்ப்ளீட்டா நீங்க சர்க்கிள் பண்ணீங்கன்னா எல்லா பவுண்டரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இடத்துலையும் வால்கானிக் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கு. வால்கானிக் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அண்ட் 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 இட் இஸ் கால்ட் அஸ் ரிங் ஆஃப் சப்டக்ஷன் ஜோன்ஸ் ஆல்சோ. கான்டினென்டல் ரிஃப்ட் ஜோன், இதுதான் இப்போ பிரச்சனை. உங்களுக்கு எத்தியோப்பியன் கண்ட்ரியில் நடந்த, எத்தியோப்பியாவில் நடந்த பிரச்சனை ரிஃப்ட் வேலி. ஒரு நுபியன் பிளேட்டும் ஒரு சொமாலியன் பிளேட்டும் ரெண்டு பேரும் பிரியிறாங்க. பிரியும் போது உங்களுக்கு அங்க என்ன உருவாகுது? ரிஃப்ட் உருவாகுது. ரிஃப்ட் உருவாகும் போது கீழ்லேருந்து மேக்மா வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா நம்பர் 1 ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியா தான் வால்கனோக்கு. ஓரளவுக்கு நம்பர் 2 ஏரியான்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா. இப்ப இந்த ஏரியால தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. இது ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து பிளேட் பவுண்டரியே இருக்காது, எக்ஸப்ஷனல் ஏரியா. பிளேட்டுக்கு நடுவுல நடக்கும். பெசிபிக் பிளேட்டுக்கு நடுவுல தான் ஹவாயி இருக்கு. ஹவாயின்றது சென்டர் ஆஃப் பெசிபிக் ஓஷன். ஸோ ஹவாயின் ஐலாண்ட்ஸ் ஃபார்ம் ஆனது எல்லாமே ஹாட்ஸ்பாட்டால. Hotspots are an exception to the convergent boundary or the divergent boundary. இது convergent boundary, இது divergent boundary. இங்க பிளேட்ஸ் முட்டிக்குது, இந்த பிளேட்ஸ் விரியுது. இந்த இடத்துல பிளேட் முட்டுறதும் இல்ல, விரியுறதும் இல்ல. இங்க என்ன? சென்டர் ஆஃப் தி பிளேட்ல நடக்குது. Hotspots are nothing but exception to the plate tectonics. பிளேட்ஸ் எங்க இருக்கோ, எங்க முட்டதோ, எங்க உரசுதோ, எங்க வந்து பிரியுதோ அந்த இடத்துல தான் வால்கேனோ இருக்கணும்ன்றது ஆச்சாரம், நம்பிக்கை. அது வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா மிச்சம் எங்கேயுமே வால்கேனோ வராதா சார்? தப்பு. அதை உடைச்ச கான்செப்ட் தான் என்னது? ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் an exception to the plate tectonic concept. சார் டெக்டானிக் பவுண்டரியில தான் சார் வால்கேனோ வரும்னு நீங்க படிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தான். சப்டக்ஷன் ஜோன்ல தான் வால்கேனோ வரும் சார். செப்பரேஷன் ரிஃப்ட் ஜோன்ல தான் உங்களுக்கு வால்கேனோ வரும் சார். ஓகே, கரெக்ட் தான். ஆனா வேற எங்கேயுமே வால்கேனோ இருக்காது இல்ல சார்? இல்ல, ஹாட்ஸ்பாட்ஸ்ல. அது எங்க? மிடில் ஆஃப் தி பிளேட்ஸ். மிடில் ஆஃப் தி பிளேட்ஸ்ல எந்த விதமான ஆக்டிவிட்டி இல்லாம, ஏன்னா தின்னா இருக்கும் அந்த இடத்துல கிரஸ்ட். அதுல இருந்து வந்து அப்படியே மேக்மா ஊத்திட்டு இருக்கும். அந்த இடத்துல கிரஸ்ட் தின் இருக்கும். கிரஸ்ட் தின்னா இருக்கிறதுனால இன்னும் பல ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட்ஸ் உருவாகுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹவாயி, கலபகோ ஐலாண்ட்ஸ், ஐஸ்லாண்ட் அண்ட் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் இன் யூஎஸ். காப்பி பண்ணிக்கோங்க. மவுண்ட் கிளிமஞ்சாரோ எப்படி வால்கானிக் மவுண்டனோ, பெரிய மவுண்டனோ, இப்போ மவுண்ட் ஹக்லி கப்பி கூட எத்தியோப்பியில வெடிச்சதும் மவுண்ட் கிளிமஞ்சாரோ மாதிரி தான், ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலியில தான் இருக்கு. என்ன பியூட்டினா, ஆஃப்டர் 12,000 இயர்ஸ் இட் இஸ் எரப்டிங். படுத்தே விட்டதுன்னு நினைச்சாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உள்ள சொல்லும் போது சொல்றேன், டார்மெண்ட், எக்ஸ்டிங்க்ட், ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னு. காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ நான் சொன்னது அதுதான். இப்போ எத்தியோப்பியால வெடிச்ச வால்கனோ வந்து இட் வாஸ் டர்ம் டு பி டார்மெண்ட். இப்போ வந்து வால்கானிக் ஆக்டிவிட்டியை ரீசெண்டா பார்த்ததே இல்லை. ஃபார் மெனி இயர்ஸ் டார்மெண்ட் அப்படின்னா படுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். 12,000 வருஷம் படுத்தது இப்போ நான் சொன்ன அகிலிகுப்பி வால்கனோ எத்தியோப்பியால.
அப்பர் ரீஜன்ல இருந்த அப்பர் AFAR புரியுதுங்களா? அப்பர் ரீஜன்ல இருந்த ஒரு வால்கானிக் ஆக்டிவிட்டி நடந்தது, இப்போ நடந்தது. அதனால பெரிய பிரச்சனை உருவாச்சு இந்தியாவுக்கும். இப்போ சைனா வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு அந்த ஸ்மோக்கு. அது பேரு நீங்க வந்து கேசஸ்ன்னுவீங்க, ப்ளூம்ஸ் அப்படின்வீங்க, பைரோகிளாஸ்டிக் ஃப்ளோ அப்படின்வீங்க. அப்புறம் கரண்டா இப்போ இரப்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஆக்டிவ். எக்ஸ்டிங்க்ட்னா நீங்க வந்து இனிமேட்டு இது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்றது. நீ எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் இது ஆகாது அப்படின்னு எடுத்து பக்கத்தில் வச்சது. புரியுதுங்களா சார்? நான் ஆக்டிவா UPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், TNPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார், ப்ரிப்பரேஷன் என்ற பேர்ல வீட்டுல இருந்து ஃபண்டிங் நடந்துகிட்டு இருக்கு, பட் ஆனா நான் தூங்கிட்டு இருக்கேன். டார்மெண்ட் நீங்க. எக்ஸ்டிங்க்ட் இப்படியே ஒரு 3-4 வருஷம் போச்சுன்னா அண்ணா நகர் முகப்பேர் இந்த ஏரியாவில் அப்படியே திரிஞ்சு நீங்க ஜொராசிக் அனிமல்ஸ் மாதிரி எக்ஸ்டிங்க்ட் இனிமேட்டு வரவே மாட்டீங்க. என்ன சார் டிஃபரன்ஸ்னா உங்க வீட்டில இருந்து நடக்கிற ஃபண்டிங்கும் உங்க வீட்டில் இருக்கிற நம்பிக்கையும். அந்த நம்பிக்கையை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்க ஒரு வால்கேனோ, இதுதான் கிரஸ்ட், இது வந்து என்னது மேக்மா. சரிங்களா? சரிங்களா? மேக்மா ஃபார்மேஷன் ஆகி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஆக்டிவ் வால்கேனோ. அதே இது இன்னொரு சிச்சுவேஷன்ல கீழே மேக்மா இருக்கு சார், அங்க நோ ஃப்ளோ. ரீசன் என்ன வேணா இருக்கலாம். மேக்மால விஷயம் இல்லாம இருக்கலாம், அதுக்கு தேவையான பிரஷர் இல்லாம இருந்திருக்கலாம், அந்த கிராக்ஸ்லயே உள்ளேயே அப்படியே சாலிட் ஆகி இதுக்கு வரதுக்கான கிராக்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம், ஃபிஷர்ஸ் ஃபார்ம் ஆகாம இருந்திருக்கலாம், இது வழியாக இல்லைன்னா பிளக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா மொத்தத்துக்கு அந்த ஆக்டிவ் வால்கனோ டார்மெண்ட் வால்கனோ ஆயிடுச்சு. மூணாவது சிச்சுவேஷன் என்ன? எக்ஸ்டிங்க்ட். மூணாவது சிச்சுவேஷன் கீழே இந்த மேக்மா இருக்குல்ல, இது நோ மேக்மா. பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ல இங்க இந்த கிரஸ்ட் மூவ் ஆயிடுச்சு, இந்த மேக்மா சாம்பர் வந்து வேற இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ கீழே ஆக்டிவ் மேக்மா இல்லை. எங்க எக்ஸ்டிங்க்ட் வால்கனோல. இது ஆக்டிவ், இது டார்மெண்ட், சாரி இது ஆக்டிவ், இது டார்மெண்ட், இது எக்ஸ்டிங்க்ட். ஆக்டிவ், டார்மெண்ட், எக்ஸ்டிங்க்ட். எக்ஸ்டிங்க்ட்க்கு நோ மேக்மா, நோ சிஸ்மிக் ஆக்டிவிட்டி, நத்திங் இஸ் அப்சர்வ்ட். இது so seismic activity is observed, magma is there but no flow. Here both flow and seismic activity is observed. Active, dormant and extinct ன்னு மூணு வால்கனோஸையும் டிஸ்டிங்விஷ் படுத்துற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா seismic activity or magma presence below the crust. ஆக்டிவ் மேக்மா பிரசன்ஸ் பிலோ தி கிரஸ்ட். இப்போ உங்க லைஃபுக்கு வருவோம் ஜெனிஃபர், உங்க லைஃபுக்கு வருவோம். வீட்டில இருந்து ஃபண்டிங்கும் நடக்குது, நீங்களும் ஆக்டிவா வந்து கிளாஸ்க்கு வரீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒழுங்கா படிக்கல அப்படின்னா இன்னும் வீட்டில இருந்து நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஃபண்டிங் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இங்க மொத்தமா புத்தகத்தை மூடி முடிச்சாச்சு, டார்மன் ஸ்டேஜுக்கு என்ட்ரி ஆச்சு. அந்த விஷயம் தெரியாம உங்க ஃபண்டிங் நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்பிக்கையெல்லாம் கெட்டு போய் ஃபண்டிங்கும் நின்றோம், இந்த ப்ரிப்பரேஷனும் நின்றோம். நீங்க டோட்டலாவே இந்த கடைசி வரைக்கும் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷிஸாவே வாழ்ந்துகிட்டு போக வேண்டியதுதான். சார் என்ன சார் சொல்றீங்க? ஹக்லி குப்பி வால்கனோ வந்து 12,000 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்துச்சா இல்லையா சார்? நானும் அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். 10 வருஷம் நான் உட்காந்து யோசிக்க போறேன் சார், என் வாழ்க்கையை நான் என்ன பண்ண போறேன்னு. மேக்மான்றது அண்டர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், லாவான்றது அபோவ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் வெளியே வந்த அப்புறம்
அதோட பேர் லாவா, மேக்மா வருது. ஓகே, அண்டர்ஸ்டுட். மவுண்ட் கிலாவோ இன் ஹவாயி இஸ் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? கீழேருந்து மேக்மா வந்துக்கிட்டே இருக்கு, மேலேருந்து வால்கனோலேருந்து லாவா வந்துகிட்டே இருக்கு, இது நடந்துகிட்டே இருக்கு. நான் பார்த்து தான் பயந்தேன் அன்னைக்கு. உங்களுக்கு ஹவாயி நான் போயிருந்தேன். அங்கே போகும்போது நான் யாருக்கிட்ட சொன்னேன்னு தெரியல, எந்த பேட்சில் சொன்னேன்னு தெரியல. போகும்போது நான் கேஷுவலாக அது ஏர்போர்ட்லேருந்து போகிறேன், அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா வால்கனோ வெடிச்சிட்டு இருக்கு. அப்போ எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஜாகிரபி நாலேஜ் எங்கே இருக்குது? நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, சின்ன வயசில் ஏதோ ஜாகிரபி படிச்சு அப்படியே விட்டாச்சு. பார்த்தா இந்த மவுண்ட் கிலாவே தான் வெடிச்சு அப்படியே வந்துக்கினே இருக்கு. சார் அது ரெகுலராக நடக்கிற ப்ராசஸ் எங்களுக்கு, நீங்கள் பாட்டுக்கு வாங்கன்றேன். அது எங்கே நம்மக்கிட்ட, அது ஆக்சுவலி அவர் சொல்கிறாரு, சார் அது 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா அதோட ஹைட் அப்படி. மவுண்ட் கிலாவோ வால்கானிக் எரப்ஷன் இன்னொரு விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். இன்னொரு விதமாக ஃபர்ஸ்ட் ஒரு விதமாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம். என்னது? ஆக்டிவ் வால்கனோ, டார்மெண்ட் வால்கனோ, எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ, டிபெண்டிங் அப்பான் தி சிஸ்மிக் ஆக்டிவிட்டி, டிபெண்டிங் அப்பான் தி மேக்மா ஃப்ளோ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணோம். அடுத்த கேட்டகரைசேஷன் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி எரப்ஷன் ஆக்டிவிட்டி. எரப்ஷன் வெடிக்கிற ஆக்டிவிட்டி, அப்படியே வந்து வெளியே ஊத்துற ஆக்டிவிட்டி. வால்கானிக் எரப்ஷன் அப்படின்னா இட் கேன் பி ஹேப்பன் காம்லி, இட் கேன் ஹேப்பன் எக்ஸ்ப்ளோசிவ்லி. பிஜிலி வெடி வெடிக்கிறதுக்கும் லக்ஷ்மி வெடி வெடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் இங்கேயும் அப்ளை ஆகும். நீ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ, நீ வந்து அந்த அந்த ஒரு நாட்டு வெடிகுண்டிலாம் வெடிக்கணும்னா அவ்வளோ ப்ரெஷரில் சுற்றணும் அதை குண்டை, அந்த மருந்தை. அப்போ தான் வந்து அந்த வெடி வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே ப்ரெஷர் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழேருந்து மேக்மாலேருந்து வர ப்ரெஷர், புரியுதுங்களா? கீழேருந்து சிஸ்மிக் ஆக்டிவிட்டிலேருந்து வர ப்ரெஷர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி வந்துடும். இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் வால்கனோ, வைலண்ட் வால்கனோ, குவைட் வால்கனோ அப்படின்றது எப்படி ஒரு 3 விஷயத்தால முடிவு பண்ணணும்னா இந்த 3 விஷயம் தான் முடிவு பண்ணும். வாட்டர் வேப்பர், அமௌண்ட் ஆஃப் ட்ராப்டு கேசஸ், மேக்மா கம்போசிஷன். ஃபர்ஸ்ட் நான் வந்து மேக்மா கம்போசிஷனோட ஆரம்பிக்கிறேன். மேக்மா கம்போசிஷன் அப்படின்னா ஒரு கன்வர்ஜென்ட் பவுண்டரி, ஒரு ஓஷியானிக் பவுண்டரி ஒன்று வருது. இன்னொன்று வந்து என்ன வருது? ஒரு கான்டினென்டல் பவுண்டரி வருது. ரெண்டுமே முட்டுது. சப்டக்ஷன் ஜோனு. கான்டினென்ட்டை வந்து எது? ஓஷியானிக் பவுண்டரி வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. இந்த இடத்துல வால்கானிக் ஆக்டிவிட்டி நடக்குது. இந்த இடத்துல மேக்மா கம்போசிஷன் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த கான்டினென்டல் கிரஸ்ட்ல இருக்கிற சிலிக்கா எவ்வளவு இருக்கு. சிலிக்கா அப்படின்னா நான் திரும்பி பின்னாடி போகணும். crust is made up of silica and aluminum, confirm, and mantle is made up of silica and magnesium. மேக்மா எங்க இருக்கு? crustல இருக்கா மேண்டில்ல இருக்கா? crustல இருக்கா மேண்டில்ல இருக்கா? மேண்டில்ல இருக்கு. அப்பர் மேண்டில்ல இருக்கு. அப்படின்னா அதுல மேக்மா கம்போசிஷன் இருக்கும், சிலிக்காவும் இருக்கும். கரெக்டா? மேல வாங்க, crustல என்ன இருக்கு? சிலிக்காவும் அலுமினியம் இருக்கு. இப்போ டிஸ்ட்ரக்ஷன் 2 பவுண்டரி நடக்குது. என்ன பவுண்டரி? ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஓஷியானிக் பவுண்டரி, இன்னொரு பவுண்டரி கான்டினென்டல் பவுண்டரி. ஓஷியானிக் பவுண்டரி கான்டினென்டல் பவுண்டரியோட ஹெவி, இதை டிஸ்ட்ராய் பண்ணும். இப்போ இந்த மெட்டீரியல்லாம் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி எங்க போய் உட்காரும்? கீழே இருக்கிற மேக்மால போய் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும்போது சிலிக்கா, அலுமினியம், மெக்னீசியம் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகுது. கரெக்டா? ஒரு கான்டினென்டல் பவுண்டரியில சிலிக்காவோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஓஷியானிக் பவுண்டரியில மேக்மாவோட மெக்னீசியமோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த கம்போசிஷன் எப்படி மாறும்னா சிலிக்கா ரிச் மேக்மாவா இருக்க வாய்ப்பு இருக்கு, சிலிக்கா புவர் மேக்மாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. சிலிக்கா புவர், சிலிக்கா ரிச். சிலிக்கா ரிச் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி ஏறும்.
விஸ்காசிட்டி ஏறும், டென்ஸா மாறும், அது வெளியே வரத்துக்கு தவிக்கும். ஏன்னா டென்ஸ் ஆகி விஸ்கஸ் ஆனா எண்ணெய் வந்து ஃப்ளோ சூப்பரா இருக்குமா, தண்ணியோட ஃப்ளோ சூப்பரா இருக்குமா? தண்ணி பயங்கரமா ஃப்ளோ ஆகுமா, எண்ணெய் சூப்பரா ஃப்ளோ ஆகுமா? தண்ணி. ஏன்? விஸ்காசிட்டி கம்மி, விஸ்காசிட்டி என்னைக்கு ஜாஸ்தி. அதே மாதிரிதான் சிலிக்கா ரிச் மேக்மா. சிலிக்கா ரிச் மேக்மா என்னவா இருக்கும்? இட் வில் பி டென்ஸ் அண்ட் இட் வில் பி விஸ்கஸ். அது வெளியே வர்றதுக்கு பாடா படுத்தும். ஆனா வெளியே வந்துருச்சுன்னா மேல இருக்கிற கோணியே டாப்பு தூக்கிடும், மேல இருக்கிற கோணியே பாதி தூக்கிட்டு வெடிச்சிடும். ஏன்னா அது அவ்வளவு அப்படியே ஸ்மூத்தா வெளியே வர முடியாது, தண்ணி மாதிரி. சிலிக்கா போர் மேக்மா என்ன ஆகும்? ஸ்லோவா அழகா வந்து ஊத்தும் வெளியே. ஏன்னா தண்ணி மாதிரி ஃப்ளோ ஆகும். அது எதையும் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? சின்ன பைப்ல விஸ்கஸான சிலிக்காவை ரிச் மேக்மாவை மேல போனா போயா அப்படின்னு சொல்லி வெடிச்சிடும். அது புரியுதுங்களா? எங்க வயலண்ட் ஆக்டிவிட்டி நடக்கும், எங்க காமா நடக்கும்ன்றது. ரெண்டாவது விஷயம் டிராப்டு கேசஸ் அண்ட் வாட்டர் வேப்பர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இதுதான் சப்டக்ஷன் ஜோன், கரெக்டா? இதுதான் சப்டக்ஷன் ஜோனு. இதுதான் வந்து ஒரு ஓஷியானிக் பிளேட், இது ஒரு கான்டினென்டல் பிளேட்னு வச்சுக்கோங்க. இது ஓஷியானிக்கு, இது கான்டினென்டல். இது கீழே சப்டக்ஷன் ஆகுது. ஆகும்போது இது கான்டினென்டல் கிரஸ்ட். ஓஷன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் இதோட சேர்த்து உள்ள போகுமா போகாதா? உடஞ்ச போது கான்டினென்டல் கிரஸ்ட் உடைக்கிச்சிட்டு இருக்கு, இது அப்படியே சப்டக்ட் ஆகுது கீழே. ஆகும்போது இங்க ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகும்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஓஷனோட தண்ணி உள்ள போகுமா போகாதா? போகும்போது இந்த இடத்துல மேக்மா இருக்கு, கரெக்டா? இந்த மேக்மா மேல இந்த தண்ணி விழுது, அது ஸ்டீமா வாட்டர் வேப்பரா மாறுமா? அந்த ஹாட் மேக்மா மேல இந்த தண்ணி ஓஷனோட வாட்டர் பட்ட உடனே அங்க வாட்டர் வேப்பர் வருமா வராதா? ஸ்டீம் வருமா வராதா? ஹாட் ஏர் உருவாகுமா உருவாகாதா? ஆல்ரெடி அதிகமான மேக்மா உருவாயிருக்கு. இங்க ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர், ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் எங்க உருவாகுது? அந்த மேக்மா கிட்ட அந்த கேசஸ் வந்து உருவாகுது. அதர் டிராப்டு கேசஸும் அதுல வந்து ஆட் ஆகுது. இது மொத்தமா ஆட் ஆகும் போது இங்க பாருங்க, இங்கதான் வால்கனோ இருக்கு, கரெக்டா? இவன் கொண்டு வந்த மெட்டீரியலும் இப்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்போ வாட்டர் வேப்பர் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த வாட்டர் வேப்பர் இங்க டங் டங் டங்குன்னு அடிக்கும். வா வெளியே வா, நான் வந்து வெளியே வந்தாகணும். ஏன்னா நீங்க இருக்கிற மேக்மா கூட ரொம்ப டைம் எடுத்துக்கும் வெளியே வரத்துக்கு. ஆனா கேஸ் உள்ள அடக்கிக்கிட்டு இருக்க முடியாது, நீ ஓபன் பண்ணுன்றோம். அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் தான் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர். ஏன் இட்டாலியன் வால்கனோஸ் வந்து வைலண்ட் வால்கனோஸ்னா அங்க ஓஷியானிக் கிரஸ்ட் இருக்கு. மெடிட்டேரியன் சி, என்ன சி? மெடிட்டேரியன் சி இன்வால்வ் ஆயிருக்கு. மிட் கான்டினென்டல் பிளேட்ல தான் என்னது இட்டாலி இருக்கு. அந்த மிட் கான்டினென்டல் பிளேட், யூரேஷியன் பிளேட்டையும் இந்த பக்கம் ஆப்பிரிக்கன் பிளேட்டும் ரெண்டும் முட்டுது. முட்டும் போது நடுவில் மாட்டிக்கிட்டது எது? ஓஷியானிக் கிரஸ்ட். எது? மெடிட்டேரியன் சி. இந்த மெடிட்டேரியன் சீல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். அது வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷன்ல இன்வால்வ் ஆகி அதுதான் உங்களுக்கு மவுண்ட் வெசூவியன், மவுண்ட் ஸ்ட்ரோம்போலியன், இந்த மாதிரி வந்து வைலண்ட் வால்கனோஸ், இரப்டிங் வால்கனோஸ், எக்ஸ்ப்ளோசிவ் வால்கனோஸ், சவுண்ட் மேக்கிங் வால்கனோஸ் வந்து உருவாகும். விசில் அடிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த வால்கானிக் இரப்ஷன், வந்துகிட்டே இருக்கும். சிட்டியே கேட்டுட்டு இருக்கும். அதை இந்த ப்ரெஷர் குக்கர் விசில் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் குக்கர் அடிக்கிற விசில் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷரால, அங்கேயும் அந்த ப்ரெஷரு அந்த விசில் வர்றது ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷரால. ஸோ இன்னொன்று நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, அது வால்கனோ, இது வந்து எர்த்குவேக் பேரலா ரன் பண்றது. ஸோ எர்த்குவேக்ஸ் எங்கே சார் உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வால்கனோ முடிக்கல, இன்னும் வால்கனோ முடிக்கல. ஏன்னா வால்கனோவோட எர்த்குவேக் நான் சேர்த்து படிக்கணும்னு நான் இது விருப்பப்படுறேன். ஸோ எர்த்குவேக் எங்கே சார் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலோ தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் ஏதோ டெக்டானிக் ஆக்டிவிட்டி நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த ஏரியா தான் ஃபோக்கஸ். அந்த ஏரியாவில் தான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ் நடந்தது, அது வந்து நீங்கள் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவீங்க. அங்கே தான் டிஸ்டர்பன்ஸால தான் அந்த வேவ்ஸ் வந்து பிரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸ் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் ஆகும். அந்த பாயிண்ட்லேருந்து எங்கே வேணால் ட்ராவல் ஆகலாம். ட்ராவல் ஆகும்போது அந்த வேவ்ஸ் வந்து பி வேவ்ஸாக எஸ் வேவ்ஸாக போகும். ஒரு இடத்துல மட்டும் மேலே வந்த அப்புறம் அந்த வேவ்ஸு சர்ஃபேஸ் வேவ்ஸாக மாறும். அதை லவ் வேவ்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான் உங்கள் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணுறது, உங்களை எல்லாரையும் கொல்றது, எல்லாமே என்னது? சர்ஃபேஸ் வேவ்ஸ். அந்த பூமிக்குள்ள இருக்கிற வேவ்ஸ் என்ன வேவ்ஸ்? பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ். ஸோ இந்த வேவ்ஸை வச்சு தான் நம்ம இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்தை கண்டுபிடிச்சோம். அது கூட பாயிண்ட் இல்லை. ஃபோக்கஸ்னா என்ன? எங்க வந்து கிரஸ்ட் வந்து அடி வாங்கியிருக்கு, மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது எபி சென்டர்னா என்ன? ஃபோக்கஸோட டைரக்டா மேல வந்து சர்ஃபேஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எர்த்து, இந்த இடத்துல தான் வந்து எர்த்குவேக் வந்திருக்கு. இதோட அப்படியே வந்து அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு எக்ஸாக்ட்லி 90 டிகிரி போட்டிங்கன்னா அதுதான் எபி சென்டர். இது ஃபோக்கஸ். வைப்ரேஷன்ஸ் வந்து எல்லா விதமான டைரக்ஷன்லையும் டிராவல் பண்ணும் in the form of waves, and those waves are called as primary waves and secondary waves and surface waves or love waves. இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எர்த்குவேக்கு பிரச்சனை என்னன்னா, இங்க எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. இந்த இடத்துல விரிசல் ஏற்பட்டாலும் ஒருவேளை எர்த்குவேக் வந்தாலும் இங்க டேமேஜ் நடக்க போறதுக்கு ஒன்றும் இல்லை. பில்டிங்ஸ் தான் சாவடிக்கும், எர்த்குவேக் சாவடிக்காது. எர்த்குவேக்ஸ் மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எர்த்குவேக்ஸ் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கு. டெக்டானிக் பவுண்டரி இருந்துகிட்டு தான் இருக்கு. The buildings which are the ones which will be killing the humans and all the other activity. பட் நார்மலா நீங்க பிளேன் லேண்டா இருந்ததுன்னா எர்த்குவேக் வந்தா மட்டும் உங்களுக்கு என்ன? வீடு இடிஞ்சு அந்த கான்கிரீட் இடிஞ்சு உங்க மேல விழுந்தாதான் நீங்க செத்து போறீங்க. கரெக்டா? அது நார்மலா குடிசை குடிசை சாஞ்சிரும். குடிசை விழுந்து சாஞ்சதுனால நீங்க செத்து போயிருவீங்களா? இல்ல. இந்த நிலைமைக்கு தான் யார் வந்துட்டா? ஜப்பனீஸ் வந்துட்டாங்க. சுனாமி வருது, எர்த்குவேக் வருது, எல்லாமே வருது. ஏன்னா ஓஷியானிக் கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ்ல இருக்காங்க. அவங்க ஃபுல்லா டிஸ்ட்ரக்டிவ் ஜோனு. யாரு? ஜப்பனீஸ் ஐலாண்ட்ஸ். வீடே இவ்வளவுதான் கட்டுவாங்க. டெக்டானிக் ஏரியால எங்க அதிகமான மூவ்மெண்ட் இருக்கோ, எங்க சுனாமிலாம் அதிகமா வருதோ, இவ்வளவுதான் இருக்கு வீடு. ஒரு சின்ன குட்டையில காரை விடுவான், இன்னொரு குட்டையில போய் அவன் தூங்கிப்பான். காலங்காலில் ஏஞ்சி ஏதாவது காணாமல் போச்சுன்னா ஓகே, இன்னொரு குட்டையை போட்டுக்குவோம். புரியுதுங்களா? ஆளுங்களும் இவ்வளவுதான் இருப்பாங்க, குட்டைகளும் இவ்வளவுதான் இருக்கும். ஸோ அடாப்டேஷன். எர்த்குவேக்ஸ் cannot be predicted. இதுதான் மெயின் ப்ராப்ளம். உங்களுக்கு மெயின்ஸ்ல, யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்ல உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு அதை வந்து கண்டிப்பாக எர்த்குவேக்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம பிரிட்ஜஸ், எர்த்குவேக் ப்ரோன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, பைல் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி தான் பண்ணணுன்றது நம்ம வந்து கற்றுக்கிட்டு பண்ணணும். தவிர எர்த்குவேக் ஜோனில் போயிட்டு நம்ம பெரிய பெரிய டேம் கட்டுறது, பெரிய பெரிய நம்ம வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன எப்படியோ உடஞ்சிடாது டெக்டானிக் ஆக்டிவிட்டி வந்தால். அதனால தான் எர்த்குவேக் ஜோன்னு தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர் பிளானிங் பண்ணலாம். தவிர எர்த்குவேக்கு சைக்ளோன் மாதிரி இதோ வருது, பக்கத்துக்கு வந்துருச்சு, கரையை தாண்ட போகுது, கரையை தாண்டிடுச்சு, இப்போ கடலூருக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துச்சு, அப்புறம் பார்த்தா ஆந்திரா காணாமல் போச்சுன்னுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி ப்ரெடிக்ட் பண்றீங்க நீங்க? அதோட மூவ்மெண்ட் ஆஃப் தி ஐ ஆஃப் தி சைக்ளோன். ஆனா அந்த மாதிரிலாம் இங்க எர்த்குவேக்ல பண்ண முடியாது. எர்த்குவேக்ன்றது வந்துச்சுன்னா வந்துட்டு பேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து என்னது? எர்த்குவேக் வருதுன்னா சயின்ஸ். சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்னேக்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டா தரைக்கு வந்துட்டு தரையில சுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா எந்த வாட்டர்லையும் அது இருக்காது. அந்த வைப்ரேஷனுக்கு எங்கேயுமே போகாது, பயந்துடும். எல்லாமே தரையை நோக்கி வந்துடும். ஃபிஷ் எல்லாம் வந்து எகிரி உதிக்க ஆரம்பிச்சிடும், டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து பெரியவங்க ஆன்சிஸ்டர்ஸ்லாம் எர்த்குவேக்கை இப்படி தான் ஓரளவுக்கு பெரிய ஆக்டிவிட்டி ஏதோ நடக்க போகுது,
அப்படின்னு வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது பேரு புஜ், குஜராத் 2001 மொத்தமா அவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. எர்த்குவேக் 2001 புஜ் எர்த்குவேக்னா மறக்காத ஆளுங்க யாருமே இல்லை. ஏன்னா அது மிட் கான்டினென்டல் பெல்ட்ல இருக்கு. ஹிமாலயாஸ் எந்த ஒரு கன்வர்ஜன் பவுண்டரியால ஃபார்ம் ஆச்சோ, கான்டினென்ட் கன்வர்ஜன் பவுண்டரியால ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சோ, அதே கான்டினென்ட் கன்வர்ஜன்ஸ் தான் புஜ் குஜராத்லயும் இருக்கு. புஜ் குஜராத் உங்க அட்லஸ் எடுத்து பாருங்க. கோ டு தி கல்ஃப் ஆஃப் கட்ச் அட்லஸ் எங்க? நான் சொல்லனே அட்லஸ் எடுத்துட்டு வரணும்னு. புஜ் ஓபன் பண்ணுங்கம்மா. புஜ் குஜராத் இல்லைன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச் அண்ட் கல்ஃப் ஆஃப் கம்பட் அந்த இடத்துல வாங்க. குஜராத் பக்கம் சிங்கவாய் மாதிரி இருக்கும் பாருங்க, லைன்ஸ் மவுத். அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்தியா பவுண்டரியிலேருந்து அப்படியே போங்க. போயிட்டு அப்படியே காஷ்மீர் வரைக்கும் போங்க. இந்தியா ஷேப்ல அப்படியே ஹிமாலயாஸ்லேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் மேலே போயிட்டீங்களா? ஹிமாலயாஸ் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த பக்கம் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து அப்படியே கீழே இறங்குங்க. கீழே இறங்கி அப்படியே நேபாள் வழியாக அப்படியே எங்கே போறீங்க? அருணாச்சல் பிரதேஷுக்கு போறீங்க. அருணாச்சல் பிரதேஷுக்கு போயிட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. இறங்கி அரக்கனோமா மவுண்டன்ஸ் வரும். அரக்கனியோமா மவுண்டன்ஸ் பர்மால வரும். அது அப்படியே கீழே இறங்குறீங்க. கீழே இறங்கும் போது பார்த்தா அண்டமான நிக்கோபார் இருக்கும். கீழே வந்து பார்த்தா அண்டமான நிக்கோபார் ஐலாண்ட் இருக்கும். அது அண்டமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி அரக்கனியோமா மவுண்டன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி ஹிமாலயன். ஸோ இது எல்லாமே ஒரே பவுண்டரி தான், மிட் கான்டினென்டல் பெல்ட் பவுண்டரி, கான்டினென்ட் கன்வர்ஜிங் வித் கான்டினென்ட். இது எல்லாமே புரியாதது. ஏன்னா பிரச்சனைனா நீங்க முன்னாடி கிளாஸஸை பார்க்காம, முன்னாடி கிளாஸஸை ரிவிஷன் பண்ணாம, ஒரு முன்னாடி கிளாஸஸை அட்லீஸ்ட் அந்த வீடியோஸ் கூட பார்க்காம வந்து கிளாஸ்ல உட்கார்றது இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டி. இனிமேட்டு ஜாகிரபி வந்து முக்கியமா வந்து என்ன ஏன் கிளாஸ்ன்னு நான் சொல்லல, எந்த ஜாகிரபி கிளாஸா இருந்தாலும் முதல் 2 கிளாஸ் புரியும், 3ஆவது கிளாஸ் புரியுற மாதிரி இருக்கும், 4ஆவது கிளாஸ்ல இருந்து சும்மா உட்காந்து தலையாட்டிட்டு இருப்பீங்க. ரீசன், கண்டென்ட் உள்ள ஜாகிரபி கிளாஸ்ல உட்காந்தீங்கன்னா முன்னாடி கிளாஸ்ல படிச்சது புரியாம அடுத்தது உட்காரவே முடியாது. ஏன்னா ஒரு லைன் நான் சொன்னாலும் அந்த லைன் ஹெவியா இருக்கும். அந்த லைன் யாருக்கு புரியும் அப்படின்னா, அந்த முன்னாடி இருக்கிற எல்லாமே நீங்க படிச்சுட்டு முன்னாடி வந்தா மட்டும்தான். இல்லைன்னா கஷ்டம் கஷ்டம். இப்போ வரைக்கும் 5 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கு. அது பப்ளிக் டொமைன்ல தான் இருக்கு. பார்க்கறதுக்கு என்ன கஷ்டம்? பஸ்ல வரீங்க, ஷேர் ஆட்டோவில் போறீங்க, வீட்டில் சும்மா இருக்கீங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட டைம் கிடைக்காத அளவுக்கு என்ன பிஸி. டு பி ஃப்ராங்க் வித் யூ, வாட் எவர் த டெஃபினேஷன்ஸ் யூ ஆர் சீயிங் ஆன் த ஸ்லைடு ஆர் 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஜாகிரபி. எத்தனாவது ஸ்டாண்டர்டு? 7th and 8th ஸ்டாண்டர்ட் ஜாகிரபி. நம்ம எப்போதான் 10th வர்றது, எப்போ 11th வர்றது, எப்போதான் டிகிரிக்கு போகிறது? ரிச்டர் ஸ்கேலில் தான் உங்களுக்கு எர்த்குவேக்கை மெஷர் பண்ணுவாங்க. அப்போ வந்து எர்த்குவேக் வந்து 6.9 இப்படி தான் தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரெக்கார்ட் ஆகுதுன்னா அந்த வேவோட ஆம்ப்ளிடியூட், அந்த வேவோட ஆம்ப்ளிடியூட் அண்ட் மேக்னிடியூட். புரியுதுங்களா? அண்ட் மேக்னிடியூட் மார்க்ட் ஆன் தி மேக்னிடியூட் தான் வந்து அதோட எர்த்குவேக்கோட வேவ்ஸ். என்ன வேவ்ஸ் சார்? அது பேர் பிரைமரி வேவ்ஸ். நான் எடுப்பேன், தனியாக எடுப்பேன், நிறைய வேலை இருக்கு. நான் எர்த்குவேக்குள்ளே போயிட்டு வருவேன், வால்கனோக்குள்ளே போயிட்டு வருவேன், ஜியோமார்ஃபாலஜியில் ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வருவேன். பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ், இது பி வேவ்ஸ், இது எஸ் வேவ்ஸ், அப்புறம் சர்ஃபேஸ் வேவ்ஸ். சர்ஃபேஸ் வேவ்ஸை லவ் வேவ்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸ்ல இப்போ நான் உங்களுக்கு என்னென்னலாம் நடத்திருக்கேன்னா, ஃபோல்டு மவுண்டன், பிளாக் மவுண்டன், எர்த்குவேக், வால்கனோ, இதெல்லாம் பேசிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் உருவாகிறது எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸால. The forces coming from the inside the surface of the earth.
வித்தின் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் எண்டோஜெனடிக் ஃபோர்ஸால. இப்ப நீ இங்க பாக்குறீங்களா மேஜர் லேண்ட் ஃபார்ம்ஸ், இந்த ஸ்லைட்ல இங்க பாக்குறீங்கல்ல, இது ஃபோர்ஸஸ் பாத்தீங்கன்னா எக்ஸோஜெனடிக். என்னது? எக்ஸோனா அவுட் சைடு. ஸோ பேசிக்கலி இந்த எக்ஸோஜெனடிக் ப்ராசஸ்க்கு ஒரு 2 பேர் காரணம். அங்க எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸ்க்கு ஒருத்தன் தான் காரணம், மேக்மா, கன்வெக்டிவ் மேக்மா ப்ராசஸ். அவனால தான் எல்லா டிஸ்டர்பன்ஸும், கன்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நடக்கிறது எண்டோஜெனடிக்ல மேக்மால தான். மேக்மா மூவ் ஆகாம இருந்தா, கன்வெக்டிவ் மேக்மா ப்ராசஸ் கீழே வால்கனிக் இல்லை, கீழே எஸ்திரோஸ்பியர்ல நடக்காம இருந்தா உங்களுக்கு மேல பிளேட்ஸ் மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. பிளேட்ஸ் மூவ் ஆகாதப்போ கன்வர்ஜன் பவுண்டரி இருக்காது, டைவர்ஜன் பவுண்டரி இருக்காது, டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி இருக்காது. அப்போ நோ கன்ஸ்ட்ரக்ஷன், நோ ஆக்டிவிட்டி. ஆனா எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸஸ்க்கு வரும்போது வெதரிங், இரோஷன், 2 ஏஜென்ட். அப்படின்னா சார் நான் என்ன பண்றேன் சார், எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸ்ல ஹிமாலயாஸை உருவாக்கிட்டேன் சார். கான்டினென்ட் பவுண்டரியில 2 ஹிமாலயாஸை உருவாக்கிட்டேன். ஹிமாலயாஸை உருவாக்குனாலும் நான் அதுக்கப்புறம் மேல ஆட்டோமேட்டிக்கா ஆல்டிடியூடால கிளேசியர் ஃபார்ம் ஆச்சு சார். கிளேசியர் ஃபார்ம் ஆகி கங்கோத்ரி ஃபார்ம் ஆயிருக்கு சார். கங்கோத்ரி ஃபார்ம் ஆகி அந்த கங்கோத்ரி கிளேசியருக்கு மேல கங்கா உருவாயிருக்கு சார். அந்த கங்கா அந்த மவுண்டனை கட் பண்ணிக்கிட்டே மெட்டீரியல்ல கொண்டு வந்து கீழே சேர்க்குது சார். மெட்டீரியல்னா என்ன? அந்த ராக் மெட்டீரியல், செடிமெண்டரி ராக் மெட்டீரியல் கொண்டு வந்து கீழே சேர்க்குது சார். உங்களுக்கு ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் எடுத்தேன், புரியலன்னா போயிட்டு ராக்ஸை திரும்பி போய் போன கிளாஸ்ல பார்த்துட்டு வாங்க, சரியா? செடிமெண்டரி ராக் மெட்டீரியல் நான் எடுத்தேன் சார். இந்த செடிமெண்டரி ராக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டிங் ப்ராசஸ் நடக்குதுல்ல, இந்த கட்டிங், அந்த கங்கா மேல ஊத்து உருவாகினது, அந்த ஊத்து அந்த ராக்கை, அந்த மவுண்டனை கட் பண்ணி, செடிமெண்டரி ராக்கை கட் பண்ணி அந்த மெட்டீரியல் கொண்டு வருதுல, அந்த ஆக்டிவிட்டி பேரு இரோஷன். நீ அதை கட் பண்ணி கொண்டு வந்ததுனால தான், அந்த இரோஷன் நடந்ததுனால தான் அலுவியல் சாயில் உத்தரப்பிரதேசில் இருக்கு. இன்னைக்கு டெல்டா டிபாசிஷன் சுந்தர்பான்ல இருக்கு. சுந்தர்பான் டெல்டா கிரியேட் ஆனது அந்த கட்டிங் ப்ராசஸால தான். ஸோ இது ரிவர் ஆக்டிவிட்டி. ஒரு ரிவர் வந்துச்சுன்னா ஒரு ட்ரிபியூட்டரி உருவாகிறது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரி உருவாக்குறது, ஒரு ஆக்ஸ்போ லேக் உருவாகிறது, ஒரு டெல்டா உருவாகிறது, ஒரு எஸ்யூரி உருவாகிறது, எல்லாமே ஒரு விதமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸோஜெனடிக் ப்ராசஸ். எக்ஸோஜெனடிக் ப்ராசஸ்ல ஒரு பாட்டு. ஸோ எக்ஸோஜெனடிக் ப்ராசஸ்ல ரிவர் ஃபார்ம்ஸை பார்க்கும்போது ரிவரைன் லேண்ட்ஃபார்ம்ஸ், ரிவரால உருவாகின லேண்ட்ஃபார்ம்ஸ். அதுல பாத்தீங்கன்னா இரோஷன் ஆக்டிவிட்டி தான் பிரைமரி ஆக்டிவிட்டி. இரோஷனல் ஆக்டிவிட்டி நடந்து முடிஞ்ச உடனே டிபாசிஷனல் ஆக்டிவிட்டியும் நடக்கும். ஒரு இடத்துல கட்டிங் நடந்தா இன்னொரு இடத்துல டிபாசிஷன் நடக்கும். அந்த டிபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் இரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ரிவர், depositional landforms and the erosional landforms of the sea waves, sea, limestone topography, glaciers, glacier-ஆல depositional and erosional. எல்லா இடத்துலையும் erosional and depositional இருக்கும். ஒரு இடத்துல கட்டிங் நடந்தா, ஒரு இடத்துல தேய்மானம் நடந்தா, சேதாரம் நடந்தா, அது இன்னொரு இடத்துல போய் உட்காருமா உட்காராதா? உட்கார்றது தான் டிபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். கொஸ்டின் அழகா பார்த்துட்டு அட்டன் பண்ணணும். டிஎன்பிசியில் இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, டிபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்னு கேட்டாங்களா ப்ரிலிம்ஸ்ல, இல்லைன்னா மெயின்ஸ்ல டிபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கேட்டாங்களா, ஏஜென்ட் என்ன ஏஜென்ட், வாட்டரா, விண்டா, கிளேசியரா, லைம்ஸ்டோனா, சீவேவா, என்னமே ப்ராப்பரா பார்த்து என்ன ஏஜென்ட், இது இரோஷனல் ஆக்டிவிட்டி லேண்ட்ஃபார்ம் கேட்டிருக்கானா, டிபாசிஷனல் ஆக்டிவிட்டி லேண்ட்ஃபார்ம் கேட்டிருக்கானா அப்படின்றது தெளிவா பார்த்து தான் நம்ம ஒரு பிலிம்ஸ்ல இருக்கிற கொஸ்டினா இருந்தாலும் சரி, மெயின்ஸ்ல இருக்கிற கொஸ்டினா இருந்தாலும் சரி அட்டன் பண்ணணும். தலை அப்படியே சுத்துது சார், முடியல சார் அப்படின்னா முன்னாடி 5 கிளாஸும் பார்க்காம வந்தது தான் பிரச்சனை. வெதரிங்னா பிரேக், நம்ம ஒரு ப்ராசஸ்ல அந்த ராக்ஸை உடைக்கிறது. இது வேரிங் அண்ட் டேரிங் பை தி நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர், விண்ட், ஐஸ். இது கிளேசியல் லேண்ட்ஃபார்ம்ஸ், இது எயோலியன் லேண்ட்ஃபார்ம்ஸ், இது ரிவரைன் லேண்ட்ஃபார்ம்ஸ்.
மொத்தம் 5 லேண்ட்ஃபார்ம்ஸ் படிக்கணும் நீங்கள் எக்ஸோஜெனடிக்கில். ரிவரைன், ஏயோலியன், கிளேசியர், புரியுதுங்களா? அப்புறம் லைம்ஸ்டோன் வந்து கஸ்ட் டொபோகிராஃபி, அப்புறம் ஃபைனலி சி வேவ்ஸ். மொத்தம் 5 விதமான லேண்ட்ஃபார்ம்ஸை படிச்சிங்கன்னா எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸஸ் கம்ப்ளீட் ஆகும். வெதரிங்கில் பார்த்தீங்கன்னா வெதரிங் வந்து பிரேக்கிங் நடக்கும். 3 விதமான வெதரிங் இருக்கு. ஒரு வெதரிங் என்னன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் வெதரிங். அடுத்த வெதரிங் கேட்டிங்கன்னா ஆர்கானிக் வெதரிங் ஆர் வாட் எவர் யூ வாண்ட் டு டெல், அடுத்தது லாஸ்ட் வந்து கெமிக்கல் வெதரிங். ஸோ கெமிக்கல் வெதரிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் இருக்கு. அந்த கல் பார்த்தீங்கன்னா ஐரன் ரிச் கண்டென்ட்டாக இருக்கு. ஃபெரஸ் ஆக்சைடு அந்த அயன் ரிச் கல் அது. அந்த கல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஏர் இருந்ததுன்னா மழை பெய்யுது வெயில் வருது, அந்த ரிச் கல் என்ன ஆகும்னா ஒரு நாள் உடையும். எப்படி சார் உடையும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் துருபிடிக்கும். மேலே அந்த கல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெட் எல்லோ கலரில் ஒரு விதமான ஒரு ஃபார்மேஷன் ஒன்று பார்க்கலாம் நீங்கள். அப்படின்னா அந்த ஃபெரஸ் ஆக்சைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகி துருபிடிக்குது. அது என்ன ஆக்கும்? கல்லை வீக் ஆக்கி ஒரு நாள் உடையும். அந்த உடஞ்சதுலேருந்து தான் உங்களுக்கு இன்னும் ஸ்மால் ராக்ஸ் உருவாகுது. இது பேரு கெமிக்கல் வெதரிங். மெக்கானிக்கல் வெதரிங்னா சிமிலர் தான். ஒரு 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 ஹாட் டிசர்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்சல்மார் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு டிசர்ட்ல பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்கு, பெரிய பாறை. அது அங்கே உங்களுக்கு டிசர்ட்டோட கிளைமேட் உங்களுக்கு தெரியும். டையூர்னல்னுவாங்க. காலையில் ஃபுல்லாக வெளுத்து கட்டிடும், 55 டிகிரி இருக்கும். ராத்திரி ஆனால் 0 டிகிரி இருக்கும். அப்படியே ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி ரேஞ்ச் இருக்கும். குளிர் வெயில், டெய்லி எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன். உங்களுக்கு தெரியும்ல, குளிர் வெயிலுக்கு எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆகும். ஒரு ராக்குன்னு அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. நான் சொல்றது மெக்கானிக்கல் வெதரிங் எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? திடீர்னு எப்பயோ பை ஆக்சிடென்டில் லைட்டா மழை பெஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த கல் மேல ஒரு சொட்டு விழுந்தாலேயே வெடிச்சு தள்ளிடும் கல். சோ இது பிரேக்கிங் ஆஃப் தி ராக். இது என்னது? பிரேக்கிங் ஆஃப் தி ராக். கெமிக்கல் வெதரிங்ல எப்படி நடந்திருக்கு? ஆக்சிடேஷன் ஆஃப் தி ராக். ஆக்சிடேஷன் நடந்து அந்த ஐரன் ஆக்சைடு வந்து துருபிடிச்ச மாதிரி ஆகி அந்த கல்லை வீக் ஆக்கி உடைச்சிருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு? கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேன்ஷன். சடனா மழை வெடிச்சு பவுடரா சின்ன கல்லா போய் செதறிடும். யூ broke the ராக். இதுவும் ஒரு வெதரிங். மூணாவது வெதரிங் உங்களுக்கு தெரியும். அரச மரம் வந்து ஆலமரம் வந்து பழைய பங்களாலெல்லாம் மேல பெருசா வளர்ந்து கிடக்கும், பாத்தீங்களா? அதோட வேர்கள் எல்லாம் நிறைய இடத்துக்கு அந்த செங்கல் குழுல இருந்தெல்லாம் உள்ள போயிட்டு அதர் சைட்ல இருந்து வெளியே வரும். ஆனா அது சின்ன அரச மரமா இருக்கும்போது, சின்ன ஆலமரமா இருக்கும்போது அந்த பில்டிங்ல அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்குதான் பெயிண்டிங் எல்லாம் ரிப்பீட்டடா போடுறது, மராமத்து வேலை எல்லாம் பார்க்கறது. இப்படி பார்க்காம இருந்தா என்ன ஆகும்னா ஆர்கானிக் வெதரிங், அந்த வேர்கள்லாம் உள்ள போய் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை வீக் ஆக்கி அந்த பில்டிங்கை உடைக்கும். இது பேரு ஆர்கானிக். ஏன்னா பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இன்வால்வ் ஆகும். 3 விதமான வெதரிங் படிச்சிருக்கீங்க. என்னென்ன வெதரிங்? மெக்கானிக்கல், ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல் வெதரிங். புரியுதுங்களா? இது பிரேக்கிங் அப் ஆஃப் தி ராக்ஸ். இந்த 3 ப்ராசஸ்ல இதுல வேரிங் அவேன்னா அந்த தினமும் சட்டை போடுறீங்க, இதே சட்டை போடுறீங்க, இதையே துவைக்கிறீங்க, இதையே காய போடுறீங்க. போட்டா ஒரு நாளைக்கு ஒரு 50 வாட்டி 60 வாட்டி போட்ட அப்புறம் இந்த சட்டை என்ன ஆகும்னா வேர் ஆஃப் ஆகும், நூலா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா டெய்லி தான் போடுறீங்க, டெய்லி தான் யூஸ் பண்றீங்க. ஸோ வேரிங்னா அதுதான். இப்போ தண்ணி அந்த மலை மேல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு டெய்லி, புரியுதுங்களா? அது கொட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த தண்ணிக்கோட ஃப்ளோக்கு அந்த ராக் என்ன ஆகும்? வேர் ஆஃப் ஆகும். வேர் ஆஃப் ஆகி வீக் ஆகி அதோட சேர்த்து வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு விதமாக இரோஷன்னாலும் வெதரிங்னாலும் பிரேக்கிங் தான்.
இதோட ப்ராசஸ் வேற, அதோட ப்ராசஸ் வேற. அது வீக் ஆகி உடஞ்சு போகும். இங்கேயும் வீக் ஆகி தான் உடஞ்சு போகும். ஆனால் இதோட ஏஜென்ட்ஸ் வேற, அதோட ஏஜென்ட்ஸ் வேற. இவனோட ஏஜென்ட்ஸ் வேற, அவனோட ஏஜென்ட்ஸ் வேற, ப்ராசஸும் வேற. புரியுதுங்களா? ஆனா அல்டிமேட்லி ராக் வீக் ஆகும். ரெண்டு ப்ராசஸ்லயும் ராக் வீக் ஆகாம வேலை நடக்காது. இப்போ நீங்க பார்த்தது எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸஸ்ல ரெண்டு முக்கியமான ப்ராசஸஸ், வெதரிங் ப்ராசஸ் அண்ட் இரோஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல மல்டிபிள் ஏஜென்ட்ஸை பார்க்குறீங்க. வெதரிங்ல வந்து கெமிக்கல் வெதரிங், மெக்கானிக்கல் வெதரிங், ஆர்கானிக் வெதரிங், அதுல யூஸ் பண்ற ஏஜென்ட்ஸ். இரோஷன்ல பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி அது தேய்மனம் ஆகி அது வந்து ஒரு நாள் வந்து பிரிஞ்சு போகுது. அது பிரிஞ்சு போறதுக்கான மெயின் காரணம் இரோஷன், தேய்மனம். வெதரிங் ஆஃப் தி லேண்ட் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் இப்படி நிக்குது, இதெல்லாம் உடையுது, இது அப்படிலாம் கிராக் விடுது அப்படின்னா கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன். திடீர்னு மழை பெஞ்சா ஒரு ராக்கு உடையும். வெதரிங் அண்ட் இரோஷன், அந்த சன்னு தான் அதை காட்டுறது. இப்போ ரிவரோட பார்த்தீங்கன்னா சில இடத்துல மேலேருந்து கொட்டும் போது அது வாட்டர் ஃபால்ன்றீங்க, இது ஃப்ளட் பிளெயின்ன்றீங்க. ஃப்ளட் பிளெயின்னா என்னன்னா இப்போதைக்கு தண்ணி இங்கே போயிட்டு இருக்கு, ஆனால் நிறைய தண்ணி வந்துச்சுன்னா இந்த கிரீன் ஏரியா ஃபுல்லாக தண்ணி பாயும். இப்போதைக்கு ஆரோட ஆக்டிவிட்டி வந்து இவ்வளோதான், ஆனால் இந்த ஃபுல்லாக ஃப்ளட் பிளெயின்னு சொல்லுவோம். இது ஒரு லேண்ட் ஃபார்ம். எதோட லேண்ட் ஃபார்ம்? ரிவரோட லேண்ட் ஃபார்ம். ஃப்ளட் பிளெயின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளட் வர டைமில் இட் வில் ஆக்குபை எ லார்ஜர் ஏரியா. இட் வில் ஆக்குபை எ லார்ஜர் ஏரியா. டெல்டா, இங்க கட் பண்ண வாட்டர் மெட்டீரியலை எங்க கொண்டு வந்து ஊத்துறீங்க? கடைசியா சுந்தர்பான் டெல்டா. அந்த மாதிரி வந்து இது டெல்டா ஃபார்ம்ல இருக்கிறதுனால இது பேரு டெல்டான்றாங்க. ஸோ இது எங்கிருந்து இருந்துச்சு? ஆல் தி வே ஃப்ரம் கங்கோத்ரி கிளேசியர், வெஸ்ட் பெங்கால்லாம் தாண்டி வந்து டெபாசிட் பண்ணுது. இப்போ ஆக்ஸ்போ லேக்னு ஒன்று இருக்கு. இப்போ பாத்தீங்களா இது ஒரு ட்ரிபியூட்டரி இப்படி வந்துட்டு இருக்கு, இப்படி வந்து கரெக்டா கரெக்டா இப்படி வரும்போது பார்த்துட்டு இருந்த தண்ணி என்ன ஆகும்னா இப்படி இருக்குன்னு வைண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. புரியுதுங்களா? யூசுவலா என்ன இங்க கட் பண்ண மெட்டீரியல் வந்துதான் போகும். இரோஷன் டிபாசிஷன், இரோஷன் டிபாசிஷன், இரோஷன் டிபாசிஷன், இப்படிதான் போயிட்டு இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்னா இப்படி நான் வந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி இந்த இடத்துல வந்து டிபாசிஷன் அதிகமா இருக்கும். நான் திரும்ப முடியாது, இந்த லேக் கட் ஆயிரும், இந்த இது கட் ஆயிரும். அதுதான் கட் ஆச்சு. அது பேர் தான் ஆக்ஸ்போ. இருக்குல்ல, ஆக்ஸ்போ லேக். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்ஸ்போ லேக் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ரிவரைன் லேண்ட் ஃபார்ம்ஸ். என்ன லேண்ட் ஃபார்ம்ஸ்? ரிவரைன் லேண்ட் ஃபார்ம்ஸ். இது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எக்ஸோ. என்ன ஏஜென்ட்? வாட்டர். ஏஜென்ட் வாட்டர், ஃபோர்ஸ் எக்ஸோ, டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் ரிவரைன். வாட்டர் ஃபால்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? எப்படி? புரியுதுங்களா? ரிவர் பெட் வந்து ரிவரோட பெட் இருக்குல்ல, ரிவர் எங்க ஃப்ளோ ஆகுது? ஹார்ட் ராக்ல இருந்து சாஃப்ட் ராக்கா மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? வாட்டர் ஃபால் ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க, இங்க இருந்து பார்த்தா அந்த ப்ராசஸ் புரியும். இந்த ஹார்ட் ராக் இருக்கா? இங்க ஹார்ட் ராக் இருக்கா? இப்படி வந்து நேச்சுரலா ஊத்திட்டு இருந்தது. இங்க இந்த ராக்கு சாஃப்ட் ராக்கா மாறிடும்.
மாறி இங்க இருக்கிற சாஃப்ட் ராக்கை ஃபுல்லா சாப்பிட்றோம். இங்க ஃபுல்லா சாப்பிட்டோன்னே, இங்க கீழே ஃபுல்லாவே சாப்பிட்டோன்னே, இது இன்னும் சாப்பிட்டோன்னே மேல இருக்கிற ஹார்ட் ராக்கு அந்த வெளியே இருக்க முடியாம உடஞ்சி கீழே விழுந்துரும். விழுந்த உடனே இங்க இருக்கிற வாட்டர் அப்படியே கீழே இந்த இதுல வந்து விழும். இது பேரு பிளஞ்சு பூலுன்னு. ஸோ இங்கேருந்து நீங்க வந்து எகிரி குதிச்சாலும் இங்க போய் விழுந்து மண்டை உடைஞ்சு சாக மாட்டீங்க. ஏன்னா அந்த இடத்துல இரோஷன் நிறைய நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஹார்ட் ராக்கா இருக்கிறது ஹார்ட் ராக்கா இருக்கும். அது என்னன்னா கீழே இருக்கிற சாஃப்ட் ராக் ஃபுல்லா தேய்மனை ஆகி மேல இருக்கிற ஹார்ட் ராக்கையே விழ வச்சிடும். விழ வச்சுட்டோன்னே உங்களுக்கு ப்ராப்பர் வாட்டர் ஃபால்ஸ் வித் பிளஞ்ச் பூல் ஃபார்ம் ஆகும். வாட்டர் ஃபால் இஸ் ஆல்சோ a form of riverine water. ஸோ ஏஞ்சல் ஃபால்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் த வேர்ல்ட். ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் த வேர்ல்ட் அண்ட் ஏஞ்சல் ஃபால்ஸ் ஸோ இன் சவுத் அமெரிக்கா. நைக்ரா ஃபால்ஸும் இந்த பக்கம் நீங்க பார்க்குற தண்ணி விழுது இல்லைங்க, இந்த பக்கம் தண்ணி விழுது இல்ல, விடுற பக்கம் வந்து யுஎஸ்ஏ. இந்த பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்தாங்கல்ல, இந்த பக்கத்துல இருந்து இங்கெல்லாம் மக்கள் நிக்கிறாங்க, இங்கெல்லாம் மக்கள் நிப்பாங்க. இந்த சைடு இந்த பக்கம் தண்ணி விழுற பக்கம் யுஎஸ்ஏ, பாக்குற பக்கம் கனடா. நான் ஒரு வாட்டி அங்க போவேன், அங்கல இருந்து இப்படி வச்சு எடுப்பேன். இங்க வந்து மேட் ஆஃப் தி மிஸ்ட்னு இங்க ஒண்ணு போகுது பாருங்க, கப்பல் தெரியுதா? இங்க ஒரு கப்பல் தெரியுதா? இந்த கப்பல்ல ஃபுல்லாவே ப்ளூ கலரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல பண்ண ஷீட் கவர், பிளாஸ்டிக் கவர் மெட்டீரியல்ல ரெயின் கோட்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஃபுல்லாக போத்திட்டே போனாலும் நனைஞ்சிருவீங்க நீங்க. எங்க வரைக்கும் மேக்சிமம் போனோம்னா இந்த போட் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கு ஃபால்ஸ்க்கு, அங்க வரைக்கும் கூட்டிட்டு போவான். இங்கேயும் ஒரு போட் இருக்கு பாருங்க, இங்கேயும் ஒரு போட் இப்பதான் கிளம்பி இருக்கு. இது வந்து மேட் ஆஃப் தி மிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது கனடா சைட்ல இருந்து வருது, சிலது வந்து யூஎஸ் சைட்ல இருந்து வரும். அந்த இடத்துல போயிட்டு காட்டிட்டு கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு பில்லை போட்டு அதுல இருந்து ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து கொடுப்பான், முடிஞ்சது. சில இந்த நம்ம தண்ணி விழுற பக்கத்துல இருந்து இருக்கிறதுனால யூஎஸ் காரங்கெல்லாம் கண்டிப்பா இதுல போய் தான் ஆகணும், அப்பதான் இந்த வியூ பார்க்க முடியும் அவங்களால. ஆனா கனடாக்காரங்க வந்து அந்த வியூ நேச்சுரலாவே தெரியும் அவங்களுக்கு. ஃபால்ஸை இவங்க ஆப்போசிட்ல பாக்குறாங்க. யூஎஸ்லாம் நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போனீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் நைகரா ஃபால்ஸை கூட்டு போவாங்க, இன்னொரு நாள் லாஸ் வேகாஸை கூட்டு போவாங்க, சின்ன பசங்கன்னா டிஸ்னி வேர்ல்டு கூட்டு போவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்தியாவை இப்படி முடிக்கவே முடியாது உங்களால். புரியுதுங்களா உங்களுக்கு? கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரதுக்குள்ளேயே அவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுப்போம் நம்ம. அது கோயிலாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும். இங்கேயும் அதே பிஸா பர்கர் தான். பஃபல்லோ விங்ஸ்ன்னு ஒன்று வைப்பான், கரும்பு முடிச்சது, அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு திகட்டும், வாமிட் எடுக்கும், போயிட்டு திரும்பி அங்கேருந்து கிளம்பி போகிறது. சார் இங்கே போனீங்கன்னா இது வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிட்ஸான்னுவான். அதே பிஸாவை அதே பர்கரை மாற்றி மாற்றி வேற வேற ஃபார்மேட்டில் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் பார்த்து பார்த்து அழுது போயிட்டேன். இங்கே 10 வாட்டி டிரைவராக போயிட்டு வந்தேன், என் காரில் நானே டிரைவர். யார் வந்தாலும் அங்கே ஒன்று போகணுன்னு வாங்க. நியூயார்க்லேருந்து கிளம்பி ஆக்சுவலி இது நியூயார்க்கோட பார்டரு, நியூயார்க் ஸ்டேட்டோட பார்டரு. நான் இருக்கிறது நியூயார்க்கில். நியூயார்க்லேருந்து இங்கே நியூயார்க் ஸ்டேட் பார்டருக்கு வர்றதுக்கு 6 hours ஆகும். ஸ்டேட் எவ்வளோ பெருசு பாருங்க, 6 hours ஆகும். 6 hours நான் வந்து ட்ராவல் பண்ணி இதை காட்டிட்டு உடனே நான் அந்த பக்கம் போகணுன்னுவான். சார் உங்களுக்கெல்லாம் அப்படி கனடா விசா உடனே கொடுக்க மாட்டாங்க, நீ டூரிஸ்டாகவே கிளம்பு, இங்கே திரும்பி ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னுவேன். ஆனால் எங்களுக்கெல்லாம் எப்படின்னா சும்மா இந்த H1 காட்டினேன், நான் ஒர்க் விசாவில் இருக்கோன்னு சும்மா அப்படி காட்டினாலே அந்த பக்கம் அமைச்சிருவாங்க. நாங்கள் அங்கே ஒரு 1/2 நாள் இருந்துட்டு திரும்பி வந்துடுவோம். ஸோ நாங்கள்லாம் என்றைக்குமே யோசிச்சதில்லை. கனடாலாம் நான் வந்து அந்த மாதிரி கணக்கு எடுத்திங்கன்னா கனடா ஒரு 40-50 வாட்டி போயிருப்பேன். அந்த மாதிரி கணக்கு எடுத்திங்கன்னா டொரண்டோ, கியூபெக்கு இதெல்லாம் வந்து நேச்சுரலாக போய் டிரைவ்லாம் போயிட்டு அப்படியே திரும்பி வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில். ஸோ நைகரா ஃபால்ஸ் வந்து இங்கே டிப் ஆஃப் தி நியூயார்க்கில் இருக்குது. நான் வந்து இங்கே இருந்தேன் நியூயார்க்கில். இது இவ்வளோ ட்ராவல் பண்ணும். விக்டோரியா ஃபால்ஸ், ஜாம்பியா அண்ட் ஜிம்பாப்வே.
இது இந்த ஜாம்பியா ஜிம்பாப்வேல உங்களுக்கு என்ன ஆக்சுவலா போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரிஃப்ட் வேலி. என்ன போகுது? ரிஃப்ட் வேலி. அந்த பிளாக் மவுண்டன்ல இருந்து விழுது. ஒரு லேக்கு அப்படியே நீங்க போயிட்டு அந்த பிளாக் மவுண்டன்ல இருந்து கீழே விழும்போது அது வாட்டர் ஃபாலா தென்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது பிளாக் மவுண்டனு, இது ரிஃப்ட். கரெக்டா? இங்க இருந்து வாட்டர் கீழே விழும்போது எப்படி தெரியும்? ஆனா இது லேக்கு, இது வாட்டர் ஃபால். லேக் கரிபால இருந்து வாட்டர் ஃபாலா விழுது. லேக் கரிபா எங்க ஃபார்ம் ஆச்சு? ரிஃப்ட் வேலியில ஃபார்ம் ஆச்சு. ரிஃப்ட் வேலி ஏன் ஃபார்ம் ஆச்சு? டென்ஷனல் ஃபோர்ஸ்ல சொமாலியன் பிளேட்டும் பிஎல் பிளேட்டும் ரெண்டுமே பிரியுது. ஸோ வாட்டர்ஃபால், ஆக்ஸ்போ லேக், ஃப்ளட் பிளைன்ஸ், டெல்டா. கிளியர்? மியாண்ட்ரிங்னா என்ன? இதுதான் மியாண்ட்ரிங். பாம் மாதிரி போறது. ட்ரிபியூட்டரினா என்ன? இதுல கொண்டு வந்து தண்ணியை சேர்த்தா ட்ரிபியூட்டரி, இதுல இருந்து தண்ணியை எடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டரி. ஆக்ஸ்போ லேக் சொல்லிட்டேனா? சொல்லிட்டேன். கட் ஆஃப் லேக், அந்த லூப் கட் ஆயிரும். எப்படி? நான் சொன்னது இங்க இருக்கிறது ஸ்ட்ரைட்டா போயிடும். அப்ப இது என்ன ஆகும்? அனாதையா முடியும். ஃப்ளட் பிளைன், டெல்டா. இது சீவ். இன்னொரு ஏஜென்ட் சொன்னால சி வேவ்ஸ். வேவ்ஸால உருவாகிற லேண்ட்ஃபார்ம்ஸ். சி கேவ் போய் தண்ணி அடிச்சு அடிச்சு இது ராக்க, சாஃப்ட் ராக்க இரோடு பண்ணி 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 இந்த இடத்த கேவ் மாதிரி ஆகிடுது. இது பாத்தீங்கன்னா இது சாஃப்ட் ராக்கு, இது ஹார்ட் ராக்கு, இதுவும் ஹார்ட் ராக்கு. இது மட்டும் சாஃப்ட் ராக்கு. வேவ்ஸ் வந்து அடிச்சு 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 இந்த இடத்த காலி பண்ணிடுச்சு. இது உடனே ஸ்டாக் மாதிரி நிக்குது, குச்சி மாதிரி நிக்குது, ஸ்டம்ப் மாதிரி. பீச் வந்து அந்த ராக்கை கட் பண்ணி கட் பண்ணி பவுடர் ஆக்கி 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 பவுடர் ஃபார்மேட்ல கொண்டு வந்து லாஸ்ட் ஃபார்ம் தான் பீச். தண்ணி வந்து அடிச்சு 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 ஒரு கல் இன்னொரு கல் மேல ஏறி, ஒரு கல் இன்னொரு கல் மேல ஏறி, அது ரெண்டும் உரசி உரசி அதுல இருந்து பவுடர் வந்து அந்த தான் பீச். சி ஆர்ச்சஸ், இது ஹார்ட் ராக்கு, இதுவும் ஹார்ட் ராக்கு, சாஃப்ட் ராக்கு. ஈரோட் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுச்சு? இரோஷன். ஈரோஷன். சி கிளிஃப், இது கூட அதே என்ன விலை அழகிய பாட்டு பார்த்துருப்பீங்கல்ல? காதல் என்னம்மா அது? காதல் காதலர் தினமா? அந்த இதுல ஒரு என்ன விலை அழகான ஒரு பாடம் இருக்கும். அது வந்து அதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால அந்த சூப்பரா காட்டியிருப்பான். இந்த மாதிரி இருக்கும் ப்ரொஜெக்ஷன். இதுதான் சீன் வச்சுக்கோங்களேன். இங்கல இருந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது நடுநாடு எல்லாமே கேப், எல்லாம் கிளிஃப் கிளிஃபா இருக்கும். நீங்க ஒரு கிளிஃப்ல இருந்து இன்னொரு கிளிஃபுக்கு போகணும்னா திரும்பி இப்படி வந்து இப்படிதான் போக முடியும். ஒரு கிளிஃபுக்கும் இன்னொரு கிளிஃபுக்கும் கேப். இது கிளிஃப், இது நடுவில் ஃபுல்லா ஸ்பேஸ். இது நீங்க வரணும்னா திரும்பி இப்படி வந்து இப்படிதான் போக முடியும். இதுதான் எட்ஜ். இதெல்லாம் சி. சி கிளிப்ஸ் இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குல்லாமா, இது ஒரு கிளிஃப் இருக்கும். ஸோ சி கிளிப்ஸ்ல எப்படி ஃபார்ம் ஆச்சு? சாஃப்ட் ராக் நடுவில் இருக்கிறது ஈரோட் பண்ணியிருக்கு. யார் ஈரோட் பண்ணா? சி வேவ்ஸ். தெரியுதா உங்களுக்கு அது எப்படி கட் பண்ணுதுன்னு? ஸோ கட் பண்ணி பீச்சஸ் ஃபார்ம் பண்ணும், கிளிப்ஸ் ஃபார்ம் பண்ணும். அடுத்தது ஐஸ். ஐஸால உங்களுக்கு வந்து கிளேஷியல் லேக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது கிளேஷியல் லேக்கு. மொரைன்னா மேல இருந்து கட் பண்ணிட்டு வந்த மெட்டீரியல் இங்க டெபாசிட் பண்ணிருக்கு. மொரைன், அது பேரு மொரைன். MORAIN. இது கடைசி வரைக்கும் வந்துட்டு லாஸ்ட்ல வந்து முடிஞ்சது அப்படின்னா இது அது டெர்மினல் மொரைன். சைட்ல இருந்தா லேட்ரல் மொரைன், நடுவில் இருந்தா மீடியல் மொரைன். ஆனா மொத்தத்துக்கு இந்த மொரைன் என்னன்றனா இங்கல இருந்து மெட்டீரியலை கட் பண்ணிட்டு வந்து அந்த ராக்ஸை இங்க ஊத்துறது தான் மொரைன். கிளேஷியல்ல நான் சொல்றது ஐஸால. இது விண்டு. விண்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி பார்ச்சன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன், டியூன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். அந்த டியூன்ஸ்லாம் ஒரு டிபாசிஷன் நடக்கும்.
அந்த விண்டு கொண்டு வந்து அந்த மணலை வந்து ஒரு செருப்பு கிடந்தாலும் அந்த செருப்புக்கு மேலே உட்காந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்ச்சன்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி விண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு டிபாசிட் பண்ணி 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 அந்த விண்டு டைரக்ஷன்ல போய் கடைசியில் இது கிளிஃப் உடையும். கீழே ஆக்சுவலி செருப்பு தான் இருக்கு, அது மேலே இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திருக்காது. அது அந்த வேலையை பார்த்தது யாரு? விண்டு. எயோலியன் லேண்ட்ஃபார்ம்ஸ், அது பேரு எயோலியன் லேண்ட்ஃபார்ம்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது ஹார்ட் ராக்கு, இது சாஃப்ட் ராக்கு. விண்ட் அடிச்சு அடிச்சு இதை மஷ்ரூம் ராக் ஆகிருச்சு. விண்ட் எங்க ஃப்ளோ ஆகுது? இங்க ஃப்ளோ ஆகல. ஃப்ளோ ஆனாலும் இதை வந்து உங்களால இரோட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா ஹார்ட் மெட்டீரியல், இது சாஃப்ட் மெட்டீரியல். இங்க பாருங்க பர்ஃபெக்ட் மஷ்ரூம் ராக்கு. விண்ட் இங்க மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. இங்க ஃப்ளோ ஆனாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அது ஹார்ட் ராக். விண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தா அது வேர் ஆஃப் ஆகும். வேர் ஆஃப் ஆகி மஷ்ரூம் ராக் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஒரு பிரேக் எடுப்போம், ஒரு 5 minutes, and then we'll continue for another slot.